இந்தியா ஃபுல்லாக இந்த தொகுதி வரையறை செய்கிறேன்ட்டு இந்த ஒன்றிய அரசாங்கம் செய்திருக்கிற அடாவடி பெரிய அடாவடியாக இருக்குது. ஆந்திராவில் சந்திரபாபு நாயுடு ஓகே சொல்லிட்டாரு. ஏன்னா அவருக்கு அங்கே வருமானம் அவருக்கு என்ன வருமானம் கிடைக்கணுமோ அதை வகிச்சர் பண்ணிட்டார் போல ஒன்றிய அரசாங்கத்தில். இனி எது தமிழ்நாட்டுக்கு மாத்திரம் இல்லை, கேரளாவுக்கு மாத்திரம் இல்லை, சவுத் இந்தியா மாத்திரம் இல்லை, இந்தியாவில் எல்லா பாகத்துக்குமே இந்த பிரச்சனை உண்டாகும். காரணம், ஒரே நாடு ஒரே அரசாங்கமாக போகுது. ஒரே அரசாங்கம்னா அது பாசிச அரசாங்கமாக போகுது. பாசிச அரசாங்கம் வந்துட்டால் எவனும் கேள்வி கேட்க முடியாது. மன்னராட்சி கூட பரவாயில்ல, ஏதாவது செய்வாங்க, ஏதாவது கேள்வி கேட்கலாம். ஆனால் பழைய மன்னராட்சியை விட கொடூர முறைக்கு போகும். அது தெரியாமல் இந்திய மக்களுக்கே தெரியாது. ஆனால் இவனுங்க எப்படி பொய்யை பரப்புறானுங்க, சவுத் இந்தியாவுக்கு மட்டும் பிரச்சனைங்க பிரிவினை உண்டாக்குறாங்கன்ட்டு. அதை மக்கள் புரிஞ்சுக்கணும். மக்கள் புரிஞ்சு இந்த போராட்டத்தை தன்னெழுச்சியாக கையில் எடுத்தால் தான் இந்த ஒன்றிய அரசாங்கம் இந்த மறுவரை செய்கிறதுலேருந்து பின்வாங்கும். நமக்கு அமைஞ்சிருக்க திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி நல்ல வீரியத்தோடு அவங்க சரியாக செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, சரியாக கேட்டுக்கிட்டு இருக்காங்க. நம்ம முதலமைச்சர் திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அதை சரியாக கேட்டுக்கிட்டு இருக்காங்க. கேட்குற கேள்விக்கு ஒன்றிய அரசாங்கத்தில் பதில் கிடையாது, சரியான முறையான பதிலும் கிடையாது. ஆனால் அந்த தமிழ்நாட்டிலிருந்து பாஜகவில் தலைவர்களாக இருக்கவங்களும் சரி, எம்எல்ஏவாக இருக்கவங்களும் சரி, எப்படித்தான் மனசாட்சி இல்லாமல் தமிழ்நாட்டுக்கு துரோகம் செய்யணும்னு அவங்களுக்கு என்ன வருதுன்னே தெரியல. இவ்வளோ தொகுதி மறுவரையறை செஞ்சால் இந்த நாட்டுக்கே கேடு உண்டாகும். அதுவும் தமிழ்நாட்டுக்கு படுபயங்கர கேடு உண்டாகுன்றது தெரியாமையாக இருக்காங்க. தெரிஞ்சுமே எப்படி மனசாட்சி இல்லாமல் துரோகம் செய்கிறாங்க. இந்த பிஜேபியில் இருக்கவங்களும் சரி, ஏடிஎம்கேயில் இருக்கவங்களும் சரி, இதெல்லாம் திருந்துவாங்களா என்னான்னு தெரியலை. ஆனால் மக்கள் இதை நல்லா புரிஞ்சுக்கிட்டு போராட்டத்துக்கு தன்னெழுச்சி ஏதாவது முன்னெடுக்கணும். அதுக்கு அனைத்து கட்சிகளும் இதுக்கு ஏதாவது செயல்படுத்தணும்.